Morning students, let us continue our chapter 4 in 12th computer science, algorithmic strategies. In our previous class itself we have discussed what is an algorithm, for what these algorithms are used and how to calculate the efficiency of an algorithm பத்திலாம் பார்த்தோம். So what is an algorithm, for what it is used அப்படின்னு பார்த்தோம்னா algorithm is a step by step procedure for solving a particular task ன்னு பார்த்தோம். And it mainly எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா it can be developed to store, manipulate and retrieve data from data structure. டேட்டா ஸ்ட்ரக்சர்ங்கிறது இங்கே எதை ரெஃபர் பண்ணுறாங்க, ஒரு லிஸ்ட், ஒரு அரே, ஒரு டியூப்பிள், டிக்ஷனரி, அந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ரெட்ரீவ் பண்ணுறதுக்கோ தான் நம்ம அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் while calculating the efficiency of an algorithm, two factors are mainly considered. One is time, another one is space. எவ்வளோ ஸ்பேஸ் அது எடுத்துக்குது, எவ்வளோ டைம் அது எடுத்துக்குதுங்கிறது தான் மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணோம். In today's class, we are going to start with efficiency of an algorithm. Computer resources are limited that should be utilized efficiently. So resources in the sense in the computer work ஆகிறதுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுதோ அதெல்லாம் ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாமே லிமிட்டடாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணணும். The efficiency of an algorithm is defined as the number of computational resource used by the algorithm. ஸோ கம்ப்யூட்டர் ஓட ரிசோர்ஸஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுது இல்லையா, the efficiency of an algorithm is defined as the number of computational resource. எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுதுங்கிறத calculate பண்ணணும். An algorithm must be analyzed to determine its resource usage. ஸோ எவ்வளோ யூசேஜ், எவ்வளோ ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். The efficiency of an algorithm can be measured based on the usage of different resources. ஒரு ரிசோர்ஸஸையும் இந்த அல்காரிதம் எவ்வளோ யூஸ் பண்ணுது, எப்படி யூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம மெஷர் பண்ணோம்னா தான் அல்காரிதமோட எஃபிஷியன்சி நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் வி விஷ் டு மினிமைஸ் ரிசோர்ஸ் யூசேஜ். கம்மி ரிசோர்ஸ் எடுத்துக்கிட்டு கரெக்ட் அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்மாக இருக்க போகுது. அதுதான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் such as time and space complexity cannot be compared directly. அல்காரிதமோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணும்போது டூ மெயின் ஃபேக்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஒன் இஸ் ஸ்பேஸ், அனதர் ஒன் இஸ் டைம். அதை ரெண்டையும் நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி குட் பி கன்சிடர்ட் ஃபார் அல்காரிதமிக் எஃபிஷியன்சி. அது ரெண்டையுமே கம்பேர் பண்ணிக்கணும். டைம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதுங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். மெத்தட் ஃபார் டிட்டர்மினிங் த எஃபிஷியன்சி. The efficiency of an algorithm depends on how efficiently it uses time and memory space. So again and again அதே தான் சொல்கிறாங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக டைமையும் மெமரியும் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுதுங்கிறது தான் எஃபிஷியன்சியில் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். The time efficiency of an algorithm is measured by different factors. For example, write a program for a defined algorithm executed by using any programming language. C இருக்கலாம், C++ இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அந்த அல்காரிதம் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அண்ட் மெஷர் த டோட்டல் டைம் இட் டேக்ஸ் டு ரன். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த அல்காரிதம் வச்சு டெவலப் பண்ண ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா எவ்வளோ டைம் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும், எவ்வளோ டைமில். த எக்ஸிக்யூஷன் டைம் தட் யூ மெஷர் இன் திஸ் கேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து நம்ம அல்காரிதம்னால மட்டும் சொல்ல முடியாது, இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீட் ஆஃப் த மிஷின். நம்ம கம்ப்யூட்டரோட ரேம் 2 GB ரேமாக இருந்துச்சுன்னா ப்ராசஸ் வில் பி வெரி ஸ்பீட் அப்படி சொல்லலாம். இன்னும் அதிகம் 4 GB ப்ராசஸ் இன்னும் ஸ்பீடாக இருக்கலாம், 8 GB இன்னும் ஸ்பீடாக இருக்கலாம். ஸோ என்னது, அல்காரிதம் வச்சு மட்டும் டைம் எஃபிஷியன்சி சொல்லிட முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் சோ மெனி ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீட் ஆஃப் த மிஷின், கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ். என்ன கம்பைலர், C++ கம்பைலரா, பைத்தன் கம்பைலர், and depends on the compiler. நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிபெண்ட் ஆகும் டைம் எஃபிஷியன்சி இருக்கு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்ட் அண்ட் த வால்யூம் ஆஃப் டேட்டா ரெக்வயர்ட். எவ்வளோ டேட்டா, கம்மி டேட்டாவாக இருந்துச்சுன்னா ப்ராசஸிங் டைம் கம்மியாக இருக்கலாம், மோர் நம்பர் ஆஃப் டேட்டாவாக இருந்துச்சுன்னா ப்ராசஸிங் டைம் அதிகமாக இருக்கலாம். ஸோ எக்ஸிக்யூஷன் டைம் நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த அல்காரிதம் யூஸ்ட் but also it depends on these external factors. However,
to determine how efficiently an algorithm solves a given problem, you would like to determine how the execution time is affected by the nature of the algorithm. இத்தனை ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே ஒரு அல்காரிதமோட எஃபிஷியன்சியை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அல்காரிதம்னால எக்ஸிக்யூஷன் டைம் எப்படி ரெடியூஸ் ஆகுது இல்லை இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத கம்பேர் பண்ணி பார்ப்போம். Besides the external factors, how this algorithm influences the execution time அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். Therefore, we need to develop some fundamental laws that determine the efficiency of a program in terms of nature of the underlying algorithm. இந்த அல்காரிதம்னால எக்ஸிக்யூஷன் டைம் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பேசிக் லாஸ் we need to develop. Okay, a way of designing algorithm is called as algorithmic strategy. நல்ல ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், algorithmic strategy அப்படின்னு சொல்றோம். The next topic we are going to see is space time trade-off. A space time or time memory trade-off is a way of solving in less time by using more storage space or by solving given algorithm in little space by spending more time. So நம்ம efficiency calculate பண்ணும்போது two factors consider பண்றோம். One is time, another one is space அப்படின்னு சொல்றோம். These both are inversely proportional அப்படின்னு சொல்லலாம். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று கம்மியாகும், இன்னொன்று கம்மியாச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டூ வேஸ்ல பண்ணலாம். லெஸ் டைம்ல பண்ணோம்னா தட் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். மோர் டைம் எடுத்துக்கிச்சுன்னா தட் ஆக்குபைஸ் லெஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? டு சால்வ் a given programming problem, many different algorithms may be used. Some of these algorithms may be extremely time efficient and others are extremely space efficient. ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு 2-3 ways of algorithm நம்ம டிசைன் பண்ணலாம். ஒரு சில அல்காரிதம் டைம் எஃபிஷியண்டா இருக்கலாம், ஒரு சில அல்காரிதம் ஸ்பேஸ் எஃபிஷியண்டா இருக்கலாம். டைம் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் refers to a situation where you can reduce the use of memory at the cost of slower program execution or reduce the running time at the cost of increased memory usage. So time space trade off என்ன சொல்லுது? So increasing the execution time by using where you can reduce the use of memory at the cost of slower program. Memory கம்மியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா where you can reduce the use of memory at the cost of slower program execution or reduce the running time at the cost of increased memory usage. Reduce the running time. So execution time கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மெமரி யூசேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை மெமரி யூசேஜை கம்மி பண்ணணும்னா ப்ரோக்ராம் ஸ்லோ ஆகிடும். இது ரெண்டோட கேல்குலேஷன் தான் நம்ம டைம் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப்னு சொல்கிறோம். ஸோ ஒன் மோர் டைம் நான் கிளியராக சொல்கிறேன். 2 factors to be considered. One is execution time, another one is space. இது ரெண்டும் inversely proportional சொல்கிறோம். எக்ஸிக்யூஷன் டைம் ஃபாஸ்டராக இருக்கணும் அப்படின்னா more space to be occupied and execution time கம்மியாக இருந்துச்சுன்னா less space to be occupied. So less time by using more space. execution time கம்மி டைம் தான் எடுத்துக்கிச்சுன்னா நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். நிறைய டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா கம்மி ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இதோட காம்பினேஷன் தான் டைம் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப்னு சொல்கிறோம். ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் மெமரி டைம். மெமரியை கம்மி பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்லோவாகிடும். ரன்னிங் டைம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் டைம் கம்மியாச்சுன்னா இன்க்ரீஸ்டு மெமரி யூஸ் பண்ணுறோம் அர்த்தம். ஓகே, த பெஸ்ட் அல்காரிதம் டு சால்வ் அ கிவன் ப்ராப்ளம் இஸ் ஒன் that requires less space in memory and take less time to execute its instruction to generate output. So எந்த ஒரு அல்காரிதம் less time less space எடுத்துக்குதோ அதுதான் நம்ம பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். Next one is asymptotic notations. Asymptotic notations are languages that uses meaningful statements about time and space complexity. இந்த time and space complexity பத்தி கொடுக்குற நோட்டேஷன்ஸ்லாம் தான் நம்ம asymptotic notations சொல்றோம். The following 3 asymptotic notations are mostly used to represent the time complexity of algorithm. So 3 நோட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க ரெப்ரசன்டேஷன். இது மூணுமே டைமை பற்றின நோட்டேஷன் தான்.
First one is big O. Big O is often used to describe the worst case of an algorithm. So இதுதான் worst case. அது ஒரு எக்ஸாம்பிள் பின்னாடி பார்ப்போம், அப்புறம் உங்களுக்கு புரியும். Big omega is the reverse of big O. It is used to describe the upper bound of an asymptotic function. Big omega is describe the lower bound. So big O na worst case சொல்லுது, big omega அப்படின்னா best case சொல்லுது. These both are opposite to each other. Big O represents the worst case of an algorithm and big omega represents the best case of an algorithm. Big theta, when an algorithm has a complexity with lower bound equal to upper bound. The big O and big omega is equal situation வந்துச்சுன்னா அதை நம்ம big theta அப்படின்னு சொல்றோம். Says that algorithm has a complexity O and omega. It actually has the complexity of theta, which means the running time of an algorithm always fall in n log n in the best case and worst case. So best case omega, worst case big O, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற சிச்சுவேஷனை பிக் தீட்டா அப்படின்னு சொல்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. Let us assume a list of n number of values stored in an array. ஒரு அரேக்குள்ள n number of values ஸ்டோர் பண்ணியிருக்கோம். Suppose if we want to search a particular element in the list, the algorithm search the key element in the list among n elements by comparing the key element with each element in the list sequentially. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள n elements, n suppose 10 elements ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு list is equal to 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 ஒரு 10 elements ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். We want to find a particular element in the list அப்படின்னு சொல்லணும். இப்போ 50ங்கிற எலமெண்ட் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா சீக்வென்ஷியலா ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட செக் பண்ணோம், அடுத்து செகண்ட் எலிமெண்டோட செக் பண்ணோம், தேர்ட் எலிமெண்டோட செக் பண்ணோம்னு சொல்லி it will compare each element with the key element sequentially. The best case would be if the first element in the list matches with the key element. So நீ தேடுற நம்பர் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்றோம். நீ தேடுற நம்பர் லாஸ்ட் எலிமெண்டாவோ இல்ல உன்னோட லிஸ்ட்லயே இல்ல அப்படின்னாலும் அது worst கேஸ்னு சொல்றோம். லாஸ்ட் எலிமெண்டா இருந்துச்சுனால சேம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் பண்ணி ஆகணும். லிஸ்ட்ல இல்லைனாலுமே டோட்டல் எலிமெண்ட் இருக்கிற எல்லா எலிமெண்டோடையும் கம்பேர் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதை நாம் என்னன்னு சொல்றோம், worst கேஸ் அப்படின்னு சொல்றோம். The best case would be if the first element in the list matches with the key element to be searched in a list of elements. The efficiency in that case would be expressed as O of 1 because only one comparison is enough. Similarly, worst case in this scenario would be if the complete list is searched and the element is found only at the end of the list or not found in the list. So கடைசி எலிமெண்டா இருக்கணும், இல்லைன்னா இல்லாம இருந்துச்சுன்னா அதை நம்ம worst case அப்படின்னு சொல்றோம். The efficiency of an algorithm in that case would be expressed as O of n because n comparisons would be required to complete the search. Best case na என்னன்னு சொல்றோம், O of 1 சொல்றோம், ஒரு கம்பேரிசன்லயே நமக்கு கிடைச்சிருச்சு. Worst case என்னன்னு சொல்றோம், O of n because எல்லா எலிமெண்டோட லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணியாச்சு, கம்பேர் பண்ணியாச்சு. The average case efficiency of an algorithm can be obtained by finding the average number of comparisons as given below. Average எப்படி கண்டுபிடிக்கலாம்னா minimum 1, maximum is n சொல்றோம். The element not found, then maximum number of comparisons also n ன்னு சொல்றோம். Average என்ன பண்ணலாம்னா n plus 1 by 2. Hence the average case efficiency will be expressed as O of n. So best case plus worst case divided by 2 தான் நம்ம average efficiency சொல்றோம். So இந்த notations பத்தியும் இந்த efficiency பத்தியும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Next we are moving to searching techniques. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லிஸ்ட்ல ஒரு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு, அதுல எந்த எலிமெண்ட்டும் நம்ம சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு searching techniques இருக்கு. There are two types of searching techniques we are covering in this book. One is linear search and another one is binary search. First we are going to talk about linear search. Linear search is also called a sequential search. So linear search என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சப்போஸ் ஒரு லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் 10, 20, 30, 40, 50 இருக்கு.
and we have to find the element 30 in the list. அப்படின்னா என்ன பண்ணணும்னா லிஸ்ட்ல first 30 equal to 10 first elementோட கம்பேர் பண்ணும், அடுத்து செகண்ட் எலிமெண்டோட கம்பேர் பண்ணும், அடுத்து தேர்ட் எலிமெண்டோட கம்பேர் பண்ணும். இப்போ தேர்ட் எலிமெண்டோட மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ லைக்வைஸ் ஒரு எலிமெண்டா சீக்வென்ஸா கம்பேர் பண்ணிட்டே போறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகே, linear search is also called as sequential search. It is a method for finding a particular value in a list. This method checks the search element with each element in the sequence until the desired element is found or the list is exhausted. So நம்ம தேடுற எலிமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் ஒரு எலிமெண்ட்டை செக் பண்ணிட்டே இருக்கும், லிஸ்ட் முடிகிற வரைக்குமே செக் பண்ணிட்டே இருக்கும். In the searching algorithm, list need not be ordered. இந்த லீனியர் சர்ச் அல்காரிதம் என்ன பண்ண தேவையில்லை, ஆர்டர் பண்ண தேவையில்லை. அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ நம்ம அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. எந்த ஆர்டர்ல இருந்தாலுமே ஒரு எலிமெண்ட்டை என்ன பண்ணும், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கான சூடோ கோட் பாருங்க. டிராவர்ஸ் த அரே யூசிங் ஃபார் லூப். ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை அப்படியே டிராவர்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும். In every iteration, compare the target search key value with the current key value with the list. So நம்ம search பண்ற வேல்யூ லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூ ஒண்ணா என்ன பண்ணிட்டே இருக்கணும், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். If the values match, display the current index and the value of the array. If the value do not match, move on to the next array element. நீ கம்பேர் பண்ணும்போது வேல்யூ மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும். இல்ல மேட்ச் ஆகலைன்னா மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் அரே எலிமெண்ட். If no match is found, கடைசி வரைக்கும் செக் பண்ணிட்டு லிஸ்ட்ல மேட்சே இல்லைன்னா display the search element not found. என்ன டிஸ்ப்ளே பண்ணணும், search element is not found அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணணும். To search the number 25 in the array given below, linear search will go step by step in a sequential order starting from the first element in the given array. If the element is found, index is returned, otherwise search is continued till the last element of the array. So இது பாருங்க, இது index value 0 1 2 3 4 index value லிஸ்ட்ல இருக்கிறது 10 12 20 25 30. நம்ம எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்றோம், 25 அப்படிங்கிற எலிமெண்ட்டை சர்ச் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் 25 ஈக்குவல் டு 10 பார்க்கும், நோ. நெக்ஸ்ட் 25 ஈக்குவல் டு 12 பார்க்கும், நோ. நெக்ஸ்ட் 25 ஈக்குவல் டு 20 பார்க்கும், நோ. நெக்ஸ்ட் 25 ஈக்குவல் டு 20 பார்க்கும், எஸ். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் வேல்யூ அட் திஸ் பொசிஷன். இதை தான் நம்ம லீனியர் சர்ச்னு சொல்றோம். இட் இஸ் அ சீக்வென்ஷியல் சர்ச். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. ஒரு லிஸ்ட் இருக்கு, டார்கெட் 77 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 0 இண்டெக்ஸ் 1 2 3 4 ஃபோர்த் இண்டெக்ஸில் 77 கிடைக்குது. ஸோ மை அவுட்புட் வில் பி 4. அதே இங்கே ஒரு லிஸ்ட் இருக்கு, ஆனால் என்னோட டார்கெட் 200 இருக்கு. 200ங்கிற வேல்யூ இதில் இல்லவே இல்லை. ஸோ அதனால என்னோட அவுட்புட் என்ன இருக்கு, -1, that is not found. This type of searching is called as linear search. We'll move to the second type of searching, that is binary search. Binary search first நம்ம explain பண்ணிரலாம். So we have a list of elements in binary search. Listல elements இருக்கு. Suppose I want to find out 60 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இட் வில் டேக்ஸ் த ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது, லாஸ்ட் எலிமெண்ட், மிடில் எலிமெண்ட் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ என்னோட லிஸ்ட்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு மிடில் எலிமெண்ட் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். மிடில் எலிமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ டிவைடட் பை 2. இது 0th இண்டெக்ஸ், இது லோ, இது 100th இண்டெக்ஸ், இது சாரி 10th இண்டெக்ஸ். 0 1 2 3 4 5 6 7 8 9 9th இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 0 பிளஸ் 9 மைனஸ் 0 டிவைடட் பை 2ங்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I'll get the value 4. So 0 1 2 3 4. இதை நான் மிடில் வேல்யூ எடுத்துக்கிறேன் 50. ஸோ மிடில் வேல்யூல இருந்து இந்த சைடு தனியா பிரிச்சு சர்ச் பண்ணும், இந்த சைடு தனியா பிரிச்சு சர்ச் பண்ணும். மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச். பைனரி சர்ச்னா லீனியர் சர்ச்ல எல்லா எலமெண்டோடையும் கம்பேர் பண்ணும். பைனரி சர்ச் என்ன பண்ணுது, டிவைட் அண்ட் ரூல். ஸோ பாதியா பிரிச்சு இந்த பக்கம் சர்ச் பண்ணும், இல்லைன்னா இந்த பக்கம் சர்ச் பண்ணும்.
step by step நம்ம பார்க்கலாம். Binary search, also called as half interval search algorithm, it finds the position of a search element within a sorted array. Main importantly நீங்க நோட் பண்ணணும், linear searchல sorted தேவையில்லை, ascending orderலயோ descending orderலயோ இருக்க தேவையில்லை. பட் பைனரி சர்ச் என்ன பண்ணும், அரேஞ்ச்டு அரேல தான் ஒர்க் பண்ணும். சார்ட் பண்ண ascending orderலயோ descending orderலயோ இருக்கிற அரேல தான் இது ஒர்க் பண்ண முடியும். The binary search algorithm can be done as divide and conquer search algorithm and executes in logarithmic time. இதோட pseudo code, start with the middle element. Middle element first find out பண்ணும். If the search element is equal to the middle element of the array, the middle element equal to number of elements in array by 2. Middle element எப்படி கண்டுபிடிக்கலாம்னா number of elements in the array divided by 2 and then return the index of the middle element. First என்ன பண்ணுது, middle element எதுன்னு find out பண்ணுது. மிடில் எலிமெண்ட்டும் நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணுது. ஈக்குவலா இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ். இஃப் நாட் அது ஈக்குவலா இல்லைன்னா தென் கம்பேர் த மிடில் எலிமெண்ட் வித் த சர்ச் வேல்யூ. நான் சர்ச் பண்ற வேல்யூ மிடில் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ நான் கம்பேர் பண்ற வேல்யூ விட மிடில் எலிமெண்ட் லெஸ் தெனா இருந்துச்சுன்னா இந்த சைடு சர்ச் பண்ணணும், இல்லை கிரேட்டரா இருந்துச்சுன்னா இந்த சைடு சர்ச் பண்ணணும். இஃப் நாட் தென் கம்பேர் த மிடில் எலிமெண்ட் வித் த சர்ச் வேல்யூ. If the search element is greater than the middle index, then select the element's right side of the middle index and go to step 1. So right side la irukradhoda compare பண்ணனும், இல்ல smaller ஆ இருந்துச்சுன்னா left side இருக்கிறத compare பண்ணனும். Binary searchல என்ன பண்றோம், first middle element choose பண்ணிக்கிறோம். நான் தேடுற நம்பரும் middle elementம் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஈக்குவலா இல்லை அப்படின்னா என்னோட சர்ச் எலிமெண்ட்டை விட மிடில் எலிமெண்ட்டை விட சர்ச் எலிமெண்ட் லெஸ் தெனா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறோம். கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறோம். when a match is found, display success message with the index value. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது மேட்ச் வந்துருச்சுன்னா சக்ஸஸ் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும். இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் ஃபார் ஆல் கம்பேரிசன் தென் அன்சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த சைட் கம்பேர் பண்ணாலும் இந்த சைட் கம்பேர் பண்ணாலும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ், மேட்ச் ஆகலைன்னா அன்சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ். இந்த பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் an array must be sorted first for binary search. பைனரி சர்ச்ல மொதல் கண்டிஷனே என்னது, சார்ட் பண்ணிக்கணும். இட் should be either in ascending order or descending order. The following example describes the step-by-step operation of binary search. Consider the following array of elements. The array is being sorted, so it enables to do the binary search algorithm. First என்னவா இருக்கு, sorted-ஆ இருக்கு, எல்லாமே arranged-ஆ இருக்கு, அப்பதான் binary search பண்ண முடியும். Let us assume the search element is 60. நம்ம தேட போற element என்னவா இருக்கு, 60-ஆ இருக்கு. And we need to search the location or index of the search element using binary search. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, first we need to find the middle element. Middle element எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா, mid equal to low plus high minus low divided by 2. Low-னா இதோட index value 0, high-னா இதோட index value 9. So 0 plus 9 minus 0 divided by 2 equal to 4. Fractional value இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு இன்டீஜர் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ மிடில் எலிமெண்ட்னு எதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், 4th இண்டெக்ஸில் இருக்கிற 50 தான் நம்ம இந்த அரேல இருக்கிற மிடில் எலிமெண்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். Now compare the search element with the value stored in the middle value location 4. நான் தேடுற நம்பர் என்ன 60, ஆனால் மிடில் எலிமெண்ட் என்ன 50. ஸோ நான் 60 50 கம்பேர் பண்ணி பார்க்குறேன், இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், சர்ச் எலிமெண்ட்டையும் மிடில் எலிமெண்ட்டையும் எது கிரேட்டர்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ நவ் கம்பேர் த சர்ச் எலிமெண்ட் வித் த வேல்யூ ஸ்டோர்ட் இன் த மிடில் வேல்யூ. த வேல்யூ ஸ்டோர்ட் is 50 which is not matched with the search element. So அது match ஆகல. At the search value 60 is greater than 50. இப்போ நம்ம search பண்ற element middle value விட என்னவா இருக்கு, greater-ஆ இருக்கு. ஸோ அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் இனிமேட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை கம்பேர் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆஸ் த சர்ச் எலிமெண்ட் அண்ட் த மிடில் எலிமெண்ட் இஸ் கம்பேர்ட், our search element is greater than the middle element, அதனால ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். Now we change our low to mid plus 1
and find the new mid value again using the formula. இப்போ middle value 4, அது கூட ஒன்று ஆட் பண்ணோம்னா 5. ஸோ இந்த எலிமெண்ட் தான் இந்த லோ எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் தான் ஹை எலிமெண்ட் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா our new mid is 7. ஸோ 5 plus 9 minus 5 divided by 2. ஸோ 5 plus 9 minus 5 னா என்னது 4 divided by 2. ஸோ 4 by 2 2, 5 plus 2 7. ஸோ இப்போ புதுசாக நமக்கு கிடைச்சிருக்கிற மிடில் வேல்யூ என்னது 7. our new mid value is 7 now. We compare the value stored at location 7 with our target value. Target value என்ன 60. இங்க 31 கொடுத்திருக்காங்க, but our target value is 60. இப்போ middle element ஓட 60 80 compare பண்றோம், it is not equal. Then middle value விட நம்ம நம்பர் less than இருக்கிறதுனால இந்த ரெண்டு எலிமெண்ட்டை மட்டும்தான் இனிமேட் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, the value stored at the location or index 7 is not a match. 80 60 என்ன ஆகல match ஆகல, rather it is more than what we are looking for. So the search element must be in the lower part from the current mid location. So current mid location விட lower partல தான் என்ன இருக்கும் நம்ம search பண்ற element இருக்கும். சரியா? So the search element still not found. Hence we need to calculate the mid again by using the formula high equal to mid minus 1. So mid element minus 1 தான். இப்போ left side வந்ததுனால high equal to mid minus 1 and low calculate பண்ணிக்கிறோம். Now the mid value is 5. middle value என்னவா இருக்கு 5 ஆ இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறோம், நம்மளோட நம்பர் 60 இந்த மிடில் நம்பரோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ 60 equal to 60 கிடைச்சிருச்சு. It is a match. We got the match. We conclude the search element 60 is found at the location or index 5. For example, suppose நம்ம 95 search பண்ணியிருந்தோம்னா இந்த லிஸ்ட்ல 95 இல்லவே இல்லை, அதனால unsuccessful result கிடைச்சிருக்கும். இன்னொரு தடவை பாருங்க. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னா this is 0 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நான் சர்ச் பண்ற எலிமெண்ட் என்னவா இருக்கு 60 இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைக்கிற மிடில் எலிமெண்ட் என்ன 15ங்கிறது மிடில் எலிமெண்ட் கிடைக்குது. ஸோ இந்த 60யும் 50யும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல்னு தெரிஞ்ச உடனே நம்ம மிடில் எலிமெண்ட்டை விட இந்த எலிமெண்ட் கிரேட்டராக இருக்கிறதுனால இதை எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் இனிமேட்டு ரைட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும்தான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ரைட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்டை கேல்குலேட் பண்ணும்போது ஒரு மிடில் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோம். மிடில் வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது மிடில் வேல்யூ 80. 60 80 நாட் ஈக்குவல். ஸோ ஆனால் இது லெஸ் தென்னாக இருக்கிறதுனால எனக்கு இந்த எலிமெண்ட் தேவையில்லை, நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் கேல்குலேட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அப்படி ஒன்று ஒன்றா கேல்குலேட் பண்ணோம்னா ஃபைனலி வில் கெட் 60 equal to 60 வில் கெட் a successful message. சப்போஸ் லிஸ்ட்டில் இல்லாத எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா வில் கெட் an unsuccessful message. So it is searching. There are two types of searching, linear search and binary search. Linear search is a sequential search, எந்த ஆர்டரும் பண்ண தேவையில்லை. பட் பைனரி சர்ச் இஸ் டிவைட் அண்ட் கான்குயர் சர்ச், அதுக்கு சார்ட்டிங் கண்டிப்பாக தேவை.